அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி, இது முதல்ல என்ன சேனல்யா? திடீர்னு பார்த்தா ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி பேச வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தா சினிமா அப்படின்னு பேச வேண்டியது. இந்த பஞ்சாயத்து ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பேசிட்டோம். இப்போ கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் எடுத்து வந்து பேச வேண்டியது. பேர் என்டர்டெயின்மெண்ட் வைக்காதீங்க, வேற எதையா மாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. மாத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வந்து நிறைய சஜஷன் சொல்லியிருந்தீங்க. அந்த சஜஷன்ல ஏதாச்சும் ஒன்று தேர்ந்தெடுத்து இந்த வீடியோ வெளியே வர டைம்ல பாத்தீங்கன்னா சேனல் பேரு இடம் வளம் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த என்டர்டெயின்மெண்ட் பதிலு வேற ஏதாச்சும் ஒரு ஈஸியான ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும். அதுதான் அந்த சேனலுடைய பேரு. இன்னும் நம்ம முடிவு பண்ணல, இந்த வீடியோ ஷூட் முடிச்சுட்டு முடிவு பண்ணிக்கலாம். ரைட், இன்னைக்கு என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த கிரிக்கெட், பிரான்ச்சைசி கிரிக்கெட், இது சம்பந்தமா இருக்கக்கூடிய சர்ச்சை. இதுல இப்போ ஒரு பஞ்சாயத்து ஒன்று வெடிச்சிருக்குது, அதெல்லாம் தான் பேச போறோம். சுரேன் கேட்போம். சுரேன் வணக்கம். 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 என்னங்க மேட்டர் அது? எங்க ரஜினி சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச்ல தானே சன்ரைசர்ஸுக்கு நல்ல டீமா எடுங்க, காவியாவை பார்க்க ரொம்ப சோகமா இருக்கு, அவங்க ஸ்டேடியம்ல உட்காந்துட்டு அப்பப்ப அப்செட் ஆயிடுறாங்க, அதனால நல்ல டீமா எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அப்பாக்கெல்லாம் கூட மோட்டிவேஷன் கொடுத்தாரு. ஆனா பார்த்தா காவியாவை தான் போட்டு நேத்து இருந்து சோசியல் மீடியால கும்முன்னு கும்மிட்டு இருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்றது அவங்க டீம், ஆனா சன்ரைஸ்ன்றது அவங்க பிராண்டு. உதய சூரியன், அதுதான் அவங்க பிராண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நேத்து இருந்து சரியான அடி, குறிப்பா டிவிகேஎன்ஸ் அவங்க தான் பொழந்துட்டு இருக்கிறாங்க, டிவிகே நண்பர்கள். அதனால என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியும் காவியா மாறன் யாருன்னு, சன்ரைசர்ஸ் ஓனர். இப்போ அவங்க வந்து அப்படியே ஒரு ஸ்போர்ட்ஸ் பிரான்ச்சைஸ் லீட் பண்ற மாதிரி போர்ட்ரே பண்ணி அந்த ஃபேமிலி எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. மாறன் ஃபேமிலி அப்பா நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அதாவது என்ன சொல்றது, அப்படி ஒரு பெரிய சம்பாரிச்சு வச்சிருக்காரு, அப்படி ஒரு பெரிய கிளையை உருவாக்கி வச்சிருக்காரு, ஒரு பெரிய ஆலமரத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. அதுல ஒரு சின்ன ஒரு கிளையோ ஒரு சின்ன ஒரு விழுதோ பிடிச்சி அவங்க தங்கச்சி அவங்க மக ஜாலியா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறாங்க. அதுல இருக்கிற ஒரு அமௌண்ட் எடுத்து எனக்கு ஜாலியா நான் ஒரு டீமை வாங்கிக்கிட்டு சம்பளம் போட்டுக்கிட்டு டெய்லி மேட்ச் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி அப்படியே வைப்பா இருக்கிறோம். அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லைங்க, ஐபிஎல் டீம் வச்சிருக்கிறதெல்லாம் யாரும் பிரச்சனைலாம் சொல்ல. இன்ஃபேக்ட் நான் கூட சொன்னேன், எனக்கு பேட் கமின்ஸ் கேப்டனா இருக்கிற டீம் வந்து எனக்கு சன்ரைசர்ஸ் போன சீசன் பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கமின்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்? பேட் கமின்ஸ்னால எனக்கு சன்ரைசர்ஸ் போன சீசன்ல பிடிச்சிருந்தது. இதுல என்னன்னா கான்ட்ரவர்சி, 2008 இருந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் அலோட் கிடையாது ஐபிஎல்ல. நீங்க ஆமா தெரியும் ப்ரோ, அதுக்கு முன்னாடி ஷாஹித் அஃப்ரிடி எல்லாம் விளையாடுறாரு, டெக்கான் சார்ஜர்ஸா ஏதோ ஒரு நிறைய பேர், ஷோயப் மாலிக் எல்லாருமே ஆடி இருக்காங்க. அது முன்னாடி 2008ல இருந்து கிடையாது. இது என்னன்னா, இவங்க காவியா மாறனே சன்ரைசர்ஸ் லீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகேல த 100ன்னு ஒரு லீக் இருக்கு. இப்போ ஐபிஎல் பிக் பேஷ் மாதிரி, அந்த மாதிரி த 100 அது பேர். அதுல ஒரு டீம்ல ஒரு அப்ரார் அஹமத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை எடுத்திருக்காங்க. இந்த பாகிஸ்தான் பிளேயர் தானே, இப்படி கை கட்டிட்டு இப்படிலாம் போஸ்ட் கொடுப்பாரு, விக்கெட் எடுத்துட்டு அவர் தானே. பிரச்சனை என்னன்னா, அபிநந்தன் வர்தமன் இருக்கார்ல, பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. அவர் மாதிரி மீசெல்லாம் கூட நிறைய பேர் வச்சாங்க. அவர் வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்ல போய் கிராஷ் ஆகி பாகிஸ்தான்ல விழுந்திருப்பாரு. அவரை திருப்பி அமைச்சிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு டீயோ காஃபியோ நல்லா இருந்ததுன்னு சொல்லுவார். ஒரு இதுல வீடியோ வந்தது, அவர் ஹெல்த்தியா நல்லா இருக்காருன்னு காட்டுறதுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு அமைச்ச வீடியோ அது. அது வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ இந்த பர்டிகுலர் பிளேயர் எடுத்திருக்காங்களே, அவன் வந்து டீஸ் பண்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு பயங்கர வைரல். அந்த பிளேயர் மட்டும் இல்ல, நிறைய பாகிஸ்தான் பிளேயர்ஸ் அந்த டைம்ல இந்தியாவுக்கு கொச்சை பத்தி பேசினாங்க. ஷாஹித் அஃப்ரிடி, நிறைய பேர். அதாவது இன்டைரக்டா சந்தோஷப்படுறாங்க, இந்தியாவில் அட்டாக் நடந்தது இதெல்லாம் அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்றத நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு அசை இந்தியன் ஓனரா நீ வந்து சன்ரைசர்ஸ் லீட்ஸ்ல நீ வந்து ஒரு பிளேயர் எடுக்கிற, ஒரு பாகிஸ்தான் பிளேயர், இது ஏன் நீ பண்ண அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதை வந்து அவங்க எடுக்கலாம் எடுக்கக்கூடாது, அதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அசை இந்தியனா நீ எடுத்தது தப்பு. தார்மீக அடிப்படையில் கேட்குறாங்க பிரதர், லாஜிக்கல் தானே. நான் ஒன்று கேட்குறேன், இன்னைக்கு வேர்ல்டுல இன்க்ளூடிங் அமெரிக்கா டீம் வந்துருச்சு, இன்னும் பல டீம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஜிம்பாப்வே இப்போ நல்லா விளையாடுறாங்க. நான் என்ன சொல்றேன், அதாவது thousands ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸே நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுல இருந்து ஒரு 10 பேர் எடுத்துட்டு போக வேண்டியது தானே. பாகிஸ்தான் பிளேயரே தான் வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. உங்ககிட்ட பணம் இருக்குது, லீகலி தப்பு இல்லை அப்படின்னாலுமே அந்த ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுடைய எமோஷன், அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தானே. ஏன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இருந்தது. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஸ்போர்ட்ஸ்னு இருந்தது ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, அது வந்து வேற மாதிரி மாறிடுச்சு. இப்ப அந்த மாதிரி இல்லை. நமக்கு ஞாபகம் இருக்குது 2004 2003 அந்த டைம்ல எல்லாம் நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு போவோம். கராச்சியில ராவல்பிண்டிலாம் மேட்ச் நடக்கும், சச்சின் பேட்டிங், அப்படி பயங்கரமா அந்த மெமரிஸ். அந்த யாரெல்லாம் இருப்பாங்கன்னா யூசுப் யுஹானா, அப்புறம் வந்து இவங்க மொயின் கான்,
ஒரு செம டீம் அது. அப்ப இருந்த டீம், அப்ப இருந்த டைம் வேற. கொஞ்சம் ரைவல்ரி இருந்தாலுமே ஒரு ஹெல்தி காம்படிஷன் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி கசப்பா மாறி போயிடுச்சு. அப்புறம் ஐபிஎல்ல பிளேயர்ஸ் எடுக்கிறது நம்ம நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து வேற ஒரு பொதுவான ஒரு இதுல நடக்கும்போது விக்கெட் எடுத்துட்டு இந்த பிளைட் மாதிரியான ஆக்ஷன்லாம் கூட கொடுத்தாங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ். அது ஒரு சர்ச்சையாச்சு. இந்தியன் பிளேயர்ஸ் வந்து கை கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்றது ஒரு சர்ச்சையாச்சு. இதெல்லாம் இருந்துட்டு இருக்கிற சூழல்ல இது தேவையான்ற கேள்விதான் இவங்க. இல்ல நீங்க இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க, சாரி பேசும்போது இன்டர் பார்த்தா, பில்லியன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கு, நீ அதுக்கு தானே மரியாதை கொடுக்கணும். வாட் யூ ஆர் டுடே இஸ் பிகாஸ் ஆஃப் தெம். உன் ஃபேமிலி இவ்வளோ நல்லா இருக்குன்னா நீ நெட்ஒர்க், சன் நெட்ஒர்க்ஸ் எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கு, எல்லா லாங்குவேஜ்லையும் தானே இருக்கு, தமிழில் மட்டுமா இருக்கு, எல்லா லாங்குவேஜ்லையும் சன் நெட்ஒர்க் வச்சிருக்கல. ஸோ நீ ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லாக உன் சேனல் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க எமோஷன்ஸை நீ மதிச்சு தான் ஆகணும். ஸோ இது ஜஸ்ட் டிவிகே காரங்க பண்ணாங்கன்றது, அது தமிழ்நாட்டில் அவங்க பண்ணாங்க, ஆனால் இந்தியா ஃபுல்லாகவே அது எதிர்ப்பு வந்துச்சுன்றது தான் உண்மை. இல்லைங்க, 2008லேருந்து நம்ம எடுக்கிறதே இல்லை. நீ ப்ராக்டிக்கலாக இது என்ன உதாரணம்னா, பிஸ்னஸ்னா என்ன எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் இந்த ஃபேமிலி போகுங்கிறதுக்கு இது உதாரணம். அது பிஸ்னஸ். இவங்க என்னமா பேசுவாங்க இப்போ, ஏங்க அது பிஸ்னஸ்ங்க, வெளிநாட்டில் எடுக்கலாம்னு ரூல்ஸ் இருக்குங்க, நாங்கள் எடுப்போம். பிஸ்னஸ் தான் பேசுவாங்க. என்ன எக்ஸ்ட்ரீம்ன்றதுல இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இவங்க தான் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு விளம்பரம் போட்டிருந்தாங்க, டிஎம்கே வச்சு பயங்கரமா கலாய்க்கிற மாதிரி ஒரு வீடியோ. அந்த வீடியோ சன் டிவில ரிப்பீட்டடா சன் நியூஸ்ல போட்டுருந்தாங்க. எங்க சன் டிவில பாஜக அட்வர்டைஸ்மெண்ட் கூட வருவாங்க, கேட்டா சொல்லுவாங்க அது வந்து பிஸ்னஸ், இது வேற அப்படிம்பாங்க, அது வேற கதை. புரியுதா? ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இது எல்லாமே மாறிடுச்சு. சரியா? இப்போ நீங்கள் இப்போ வேர்ல்ட் கப் கூட ஆடணும், டாஸ் ஜெயிச்சுட்டு கை கூட கொடுக்க மாட்டாங்க. கை கொடுக்காம போகிறதுங்கிறது ஒரு பெரிய இதுதான். நீங்கள் கூட ஏதோ சொன்னீங்க, அது மேட்ச் தானே, ஒரு என்ன சொல்ல, விளையாட்டு தானே, என் கை தான் கொடுத்துட்டு போனால் என்ன அப்படின்றது நான் சொன்னப்ப, நீங்கள் ஒரு வேற ஒரு கேமில் ஏதோ ஒரு நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க, மைக்கேல் ஜார்டன். இல்லை, ஆக்சுவலாக கை கொடுக்கறதுங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், ஒரு ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர். எல்லாத்துக்குமே கை கொடுக்கணும், சிரிச்சு பேசணும். மேட்ச் முடிஞ்சக்கப்புறம் சிரிச்சு பேசி பார்த்துருப்பீங்க, கட்டி பிடிச்சி பார்த்துருப்பீங்க. இந்த மேட்ச்சில் அப்படி கிடையாது. நான் என்ன சொன்னா, மைக்கேல் ஜார்டன் வந்து சிகாகோ புல்ஸ்னு ஒரு டீம் வச்சிருந்தாரு, டெட்ராய்ட் பிஸ்டன்ஸ்னு அந்த டைம்ல வந்து ஐசையா தாமஸ்னு ஒரு பிளேயர் இருந்தார். என்ன விளையாட்டு? எனக்கு பாஸ்கெட் பால். இது இந்த பாஸ்கெட் பால்ல என்ன ஆகும், அவங்க சிகாகோ புல்ஸ் ஜெயிக்கும் போது ஐசையா தாமஸ் டீம் டெட்ராய்ட் பிஸ்டன்ஸ் வந்து கை கொடுக்காம போவாங்க. அது அவ்வளோ பெரிய இஷ்யூவா பேசப்பட்டது அந்த டைம்ல. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்கான மரியாதையே கொடுக்கல அப்படின்னு. அது இந்தியா இப்போ கூட ரீசெண்டான ஒரு இன்டர்வியூல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அந்த ஐசையா தாமஸ் சொல்றாரு. ஓகே. ஸோ விளையாண்டு முடிச்சக்கப்புறமும் விளையாடுறதுக்கு முன்னாடியும் கை கொடுத்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதோ, ஒரு ஒரு மேனஸ் காட்டுறதோ, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இங்கே எப்படின்னா, இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல கை கூட கொடுக்கலாம், இட்ஸ் வெரி சீரியஸ் இஷ்யூ. அவ்வளோ சீரியஸா போயிட்டு இருக்குது. சூரியகுமார் யாதவ் என்ன சொல்றாரு, எங்க ரைவல்ரின்னு சும்மா அசிங்கப்படுத்தாதீங்க, நாங்க 20 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, என்ன ரைவல்ரி அப்படிங்கிற வார்த்தையும் போயிட்டு இருக்கு. அது என்னமோ 15 லட்சத்தை ஃபைன் போட்டாங்களாமே. பாருங்க, சம்பளமே அவ்வளவுதான், அதுக்கு மேல ஃபைனு. தோத்துட்டு வந்துட்ட நீ இந்தியா கிட்ட அப்படின்னு சொல்லி. ஏன்னா டிவி உடைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அவங்க, காலங்காலமா டிவி உடைச்சு விட்டுருவாங்க. பாகிஸ்தான்ல இந்தியா மேட்ச் லைவ் பார்த்துட்டே இருப்பாங்க, தோக்க போதுன்னா போதும் எதையாச்சும் பிடிச்சி உடைச்சிடுறாங்க. பயங்கர என்னென்னமோ நடக்குங்க, என்னென்னமோ நடக்கும். பாத்தீங்கன்னா நம்ம ஆளுகளுக்கு எமோஷன் இருக்குது, மேட்ச் எல்லாம் பார்ப்பாங்க. பட் எக்ஸ்ட்ரீம்ன்றது ஒரு லெவல் வரைக்கும் இருக்கும். ஆனா பாகிஸ்தான் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்ட்ரீம்ன்றது அவங்க வார் மாதிரியே பார்ப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்சே வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் வார் மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. அவ்வளோ எமோஷன் ஆவாங்க இந்த விஷயத்துல. ஸோ அந்த ஒரு எனிமிட்டின்றது வந்துருச்சு, வெறும் ரைவால்ரின்றதை தாண்டி. அது உண்மைதான். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இது வந்து சும்மா நடக்கல. இது ஏன் இவ்வளோ கான்ட்ரவர்சியலாக ஆகுது? பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஆப்ரேஷன் சிந்தூரப்போ ரொம்ப கொச்சையாக பேசுகிறாங்க இந்தியாவை பற்றி. இந்தியா வெளியாக நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது. நம்ம போர்டு எவ்வளோ பெரிய போர்டுன்னு தெரியும் கிரிக்கெட்டில். அந்த போர்டை எதிர்த்து ட்வீட் பண்ணுறது, நம்ம மிலிட்ரியை வந்து கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் இனி இந்தியன் கோவப்பட தான் செய்வாங்க. நீ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ இந்த ஜென்ரேஷனில் போயிட்டு இருக்கும்போது, நீ ஒரு பாகிஸ்தான் பிளேயரை நீ பிக் பண்ணுறனா, நீ 1-2 வார்த்தை யோசிச்சு நீ வந்து பிக் பண்ணணும். நீ கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவ, பிஸ்னஸ்ஸு அங்கே வந்து பிக் பண்ணிக்கலாம், வேற யாருமே எடுத்தது இல்லையா நீ கேட்ப. கரெக்டு தான், வேற நிறைய பேர் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி. நீங்க அசோசியேட்டட் டு a political party also. அதுதான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். புரியுதா? நீ வந்து ஒரு இந்தியாவில் தமிழ்நாடுங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பெரிய ஃபேமிலி, சும்மா சாதாரண ஃபேமிலி இல்லை, 75 வருஷம் பாரம்பரியம் ஃபேமிலி. சரியா? இந்த கட்சி எவ்வளோ வருஷமா ஃபியூச்சர் பிஎம் கேண்டிடேட்டாங்க. இது வேற, இந்த 4 அச்சா 4 பண்ணுவாங்களே, அது வேற இருக்கு. நீ எடுத்துக்கிட்டு கான்ட்ரவர்சி ஆகாம பின்ன எப்படி இருக்கும்? எவ்வளோ பேர் திட்டுறாங்கங்க, ஏங்க எப்படி எடுத்தீங்க? நீ என்ன பண்ணிருக்கணும்? எவ்வளோ பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இருந்தாங்க, நான் இந்தியாவுக்காக எடுக்கல, எனக்கு நான் அது இன்னொரு நாடா இருந்தாலும் எனக்கு அந்த லீக்ல கூட அவங்க வேணாம் அப்படின்னு நீ சொல்லியிருந்தானா அது எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நம்ம காசு எதுக்கு அவங்களுக்கு போகணுன்றது தான் இவங்களுடைய அடிப்படையான கேள்விங்க.
அவங்க சம்பாதிக்க சம்பாரிச்சுக்கிட்டோம். எங்கேயோ எத்தனையோ லீக் இருக்குது, எல்லாத்துலயும் போய் ஆடுறாங்கல்ல. நீ ஓனர்ஷிப் வச்சிருக்கிற லீக்ல நீ எதுக்கு சம்பளம் கொடுக்குற அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா இல்ல. ஒரு இந்தியனா என்னால ஏத்துக்க முடியல. நீ பிராக்டிக்கலா அது கரெக்டா தப்பாங்கிறத விட்டுருங்க. ஒரு இவ்வளவு 140 crore எமோஷனை நீ மதிக்கிறதா இதை நீ பண்ணிருக்க மாட்டேன். ஸோ கிண்டல் பண்ண ஒருத்தருக்கு எதுக்கு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, இது ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் சிஎஸ்கே மேல சன் பிக்சர்ஸ் ஏதோ கேஸ் போட்டிருக்காங்களாமே. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்கங்க போன வாரம் சிஎஸ்கே உடைய அபிஷியல் பேஜ்ல. அதாவது தோனி, அதாவது ஜெர்சி இன்ட்ரோ பண்ற வீடியோ. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல கூலி பிஜிஎம், அதுக்கப்புறம் ஜெயிலர் பிஜிஎம் எல்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணி வேற லெவல்ல அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. போட்டுட்டு ஒரு நைட் கூட இருந்திருக்காது, டெலிட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோவை. ஏன்டா டெலிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்த போது என்னாச்சுன்னா, அடுத்த நாள் அதே வீடியோவை சுத்தமா அந்த கூலி, அதாவது சன் பிக்சர்ஸ்ல வந்த அனிருத் மியூசிக் சம்பந்தப்பட்ட எந்த இதுவும் இல்லாம வேற ஏதோ ஒரு மியூசிக் யூஸ் பண்ணி அதே வீடியோவை போட்டிருந்தாங்க. ஓ, இவங்க வழக்கம் போல ஏதோ காப்பி ரைட் ஏதோ இஷ்யூ பண்ணிருக்காங்கடான்ட்டு அப்ப எல்லாரும் கெஸ் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா கேஸே போட்டிருக்காங்கன்னு வருது. என்ன இல்ல, இப்போ அதேதான் மாறன் ஃபேமிலி வந்து மேட்ச் அப்போ இவங்க சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண படம் பாட்டெல்லாம் இருக்குல்ல, காப்பி ரைட்ஸ் யூஸ்வலா நம்ம யூடியூப்ல அடிப்பாங்க, அது வந்து அவங்க வந்து ஒரு கேஸ் மாதிரி போட்டிருக்காங்க. எங்களோட மூவி சாங்ஸை நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்றேன், இது மேட்ச்ல கூட யூஸ் மேட்ச்ல ப்ளே பண்றாங்கல டிஜே எல்லாம், அதுல ஆடியன்ஸை வந்து பூஸ்ட் பண்றனா. இவரு என்ட்ரிக்கு தாங்க, தோனி என்ட்ரிக்கு தான் வழக்கமா அந்த பாட்டு ஜெயிலர் சாங் எல்லாம் போடுவாங்க. நிறைய சாங் பாருங்க, அதான் சினிமா சூப்பர் ஹிட் சாங்ஸ் தான் இது. தோனி சிஎஸ்கேக்கு யூஸ் பண்ணதுனால தான் அந்த சாங்க்குலாம் ஒரு எலிவேஷன். நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? அதை கூடுதல் எலிவேஷன் கிடைச்சு இந்தியா ஃபுல்லா அட்டென்ஷன் கிடைச்சு. அது ரொம்ப முக்கியம். தலைவர் ஸோ அந்த ரஜினி கம்பேரிசன். ஸோ ரஜினி சாங் ப்ளே பண்ணும்போது கூஸ் பம்ப்ஸ் நிறைய பேர் இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. தோனி நடந்து வரும்போது அந்த ஸ்டேடியமே அந்த நாய்ஸ் இதெல்லாம் காட்டுவாங்க பாருங்க, ரொம்ப ஹையா இருக்கும், டெசிபிள்லாம் காட்டுவாங்க, இருக்கிறதுலே ஹையா இருக்கும். நீ இதுல என்ன, இதுலயும் காசு வேணுமா உனக்கு? உனக்கு தானே பெருமை, நீ சிஎஸ்கே. இதுல என்னன்னா இவங்க கூட இல்ல காசா இல்ல இதெல்லாம் ஈகோ பஞ்சாயத்தா? நாங்கள் காப்பிரைட்ஸ் வச்சா ஒன்று நீங்கள் ஃபீ கொடுக்கணும், நான் யூஸ் பண்ணுறதுக்கான ஃபீ கொடுக்கணும். அது போக ரைவல்ரி டீம் தானே சிஎஸ்கே, அவங்க நம்ம தான் சன்ரைசர்ஸ் சர்றவாச்சாச்சு. இல்லை எதனா ஷேர் கேட்டு அதில் எதனா இவங்க பேசின மாதிரி அது படியாமல் வந்து அதனால பழி வாங்குறாங்களா என்னன்னு தெரியலையே. ஏன்னா சிஎஸ்கே வந்து இவங்க டிஎம்கே ஃபேமிலி தான் கொஞ்சம் வாங்குறதா கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படின்லாம் சொன்னாங்க. என்ன இப்போதான் டிஎம்கே ஃபேமிலி இந்த ஃபேமிலி ரெண்டும் பிரிஞ்சு இருக்குல்ல. ஃபேமிலியாக இருந்தாலே ஏங்க பிரதர்ஸ்குள்ளேயே பிரிஞ்சு தானங்க இருக்காங்க. மாறன் பிரதர்ஸே இப்போ ஒன்றா இல்லையே. ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்படலையா, ஒரு சொத்து பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி பிரச்சனை, ஆஃபீஸே இப்போ 2ஆக பிரிச்சுட்டாங்க. இவர் தம்பி ஒரு ஆஃபீஸ், அண்ணன் ஒரு ஆஃபீஸ், அந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கு. ஸோ ஃபேமிலியும் பிரிஞ்சு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் அனிருத்தும் காவியாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாங்க. இன்னும் அவங்கள பற்றி பல ரூமர்ஸ் சொல்றாங்க, நமக்கு தேவையில்ல, பட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அனிருத் ஒரு பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன், தோனி ஃபேன் அப்படின்றது அவரே அடிக்கடி எக்ஸ்பிரஸ் பண்றாரு, பல தடவை பண்ணியிருக்காரு. அது யூஸ் பண்ணா நல்லா தானியா இருக்கும், அதுல எல்லாம் என்னையா இருக்குது அப்படின்ற மாதிரி. இல்ல ப்ரோ, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பாட்டு கோலி வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நான் ஒரு பர்டிகுலர் சாங் வந்து நான் கேட்கறேன், நீ சிங்கம் தான், அதுக்கப்புறம் அந்த பாட்டு பயங்கர ஹிட், புரியுதா, கோலிக்கே பிடிச்சி போச்சு. சிம்பு படம் இது. நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், இவங்களாம் நீ வந்து சில இந்தியா கிரிக்கெட் டீமுங்கிறது எவ்வளவு பெரிய எமோஷன் உங்களுக்கு தெரியும். நான் நாட்டுக்கு சுடுறவங்கள சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ, கிரிக்கெட் டீமை நம்ம ஆளுங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கிரிக்கெட் பிளேயரை சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு வருது, நீ அதை அப்படியே விட வேண்டியதானே. இல்ல ப்ரோ, பட் when it comes to business, அதுதான் சொல்றேன். இப்போ இளையராஜா பண்றதை நம்ம நியாயம்னு சொல்றோம். நம்ம சன் பிக்சர்ஸ் அது பிசினஸ் பேஸ்ல பண்றாங்கன்னா அது நான் அநியாயம்லாம் சொல்ல மாட்டேன். கரெக்ட் தான், தப்பு இல்ல, பேசிஸ்ல கரெக்டா. நீ 1000 கோடி சம்பாதிக்கிற, என் பாட்டை யூஸ் பண்ற, அதுல வச்சு நீ இன்னும் சம்பாதிக்கிறேன்னா கொடுத்துட்டு போடான்னு கேட்கறது தப்பு இல்ல. ஆனா இது வெறும் பிசினஸ்க்கான சண்டையா இல்ல வந்து அதை தாண்டின ஏதாச்சும் பஞ்சாயத்தான்றது மட்டும் தான் நமக்கு. ஏன்னா அந்த நடுவில் அது தனுஷ் நயன்தாரா பிரச்சனையும் போச்சு, ரவுடி பிக்சர்ஸ்ல சீனை யூஸ் பண்ணிட்டாங்க, இது மாத்தி மாத்தி பண்ணிக்கிறாங்க தான். ஆனா இது வந்து ஒரு சில்ட்ர மேட்ரு அவங்க ஃபேமிலி பொறுத்த வரைக்கும். இதை வந்து ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு நேற்று இருந்து சிஎஸ்கே ஃபேன் எவனும் திமுக ஓட்டு போட மாட்டான். ஏன்னா நீங்க வந்து ஒரு பாட்டுக்கான நீங்க இவ்வளவு தரம் பண்றீங்க, உங்களுக்கு ஓட்டு கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது இல்லைனாலும் ஓட்டு போடக்கூடாது, அதானே எதுக்கு ஓட்டு போடணும் அவங்களுக்கு. அது வேணா பாக்குறது ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஸோ நாட்டில் கூட எந்த கான்ட்ரவர்சி கூட வந்து பாருங்க, விசில் வந்து அலௌட் கிடையாது ஐபிஎல் மேட்ச் அப்போ அப்படின்னு, அதை நோட் பண்ணீங்களா? ஆமா சேம் கம்பாரிசன். ஆல்டர்னேட்டா விஜயோட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போச்சுன்னா ஆல்டர்னேட்டா இவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துனே தான் இருப்பாங்க. எங்க தூய்மை பணியாளர்களே விசில் ஊதக்கூடாதுன்னு நிறைய பேர் டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்தி வச்சு லோக்கல்ல இருக்கிற டிஎம்கே ஆளுங்க. இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரி, இப்பெல்லாம் போயிட்டு இருக்குது. இதுல என்னன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்க 1000 கோடி 2000 கோடி 3000 கோடின்னு வச்சுக்கிட்டு
ஜாலியா சண்டை போட்டுக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நினைச்சா சற்றே இல்லை, சற்று கூடுதலாக வேதனையாக உள்ளது. பார்ப்போம். எனிஹவ் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது என்டர்டெயின்மெண்ட் அளவில் தான் நம்ம பார்க்குறோம். அதை நம்ம லைஃபாலாம் எடுத்துக்கிற கேரக்டர் நம்ம கிடையாது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அல்லது நம்முடைய நண்பர்கள்லாம் வந்து அவங்களும் அந்த மீட்டரில் தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேட்சா அது ஒரு 3 hours நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுடைய ரொட்டீன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போவோம்னு நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி நம்ம எதுவும் பெருசாக எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி பிரதர்.